டெய்லியும் ஒரே வேலை, ஒரே மாதிரி வாழ்க்கை, போர் அடிச்சு போச்சா? இதுதான் ரேட் ரேஸ். இந்த ரேட் ரேஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கான 5 சூப்பர் டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். நம்ம சம்பாத்தியத்தை ஒரு வழியில் மட்டும் வச்சுக்காம பல வழிகளில் இருந்தும் வர வைக்கணும். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அது கூடவே வேறு ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் செய்யலாம். இப்போது நிறைய ஆன்லைனில் கூட வாய்ப்புகள் இருக்குது. உங்ககிட்ட இருக்க திறமைகளை வச்சு பணம் சம்பாதிக்கலாம். ஒரு சின்ன யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கற்றுக் கொடுக்கலாம். இது மூலியமாக கூட நீங்கள் எளிதாக சம்பாதிக்க முடியும். இரண்டாவது, நம்ம செலவுகளை நாம் கவனிக்கணும். பணம் எங்கே போகுது, என்ன பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சாலே போதும், பாதி பிரச்சனைகள் சரியாயிடும். நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க, ஆனால் பணம் எங்கே போகுதுன்னே தெரியாது. ஒரு நோட்டு போட்டு தினமும் கணக்குகள் எழுதலாம். இல்லை அப்படின்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நிறையவே ஆப்ஸ் இருக்கு. தேவையில்லாத செலவுகளை குறைச்சாலே போதும், மாச கடைசியில கொஞ்சம் காசு மிச்சம். அந்த மிச்சமான காசை என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்புறமா நான் உங்களுக்கு சொல்றேன். நான் சொன்னேன் இல்லையா, மிச்சப்படுத்தின காசை என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்புறமா சொல்றேன்னு. நாம மிச்சப்படுத்தின காசை சும்மா வச்சிருக்க கூடாது, அதுக்கு வேலை கொடுக்கணும். அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், நிறைய வழிகள் இருக்கு. பயமா இருக்கா? ஆரம்பத்துல சின்னதா ஆரம்பிங்க, போக போக புரிஞ்சிடும். சீக்கிரமா ஆரம்பிச்சா அந்த காசு தானா வளரும். இதுதான் பணத்தை பணம் பண்ண வைக்கிற சூட்சமம். நம்ம சொத்துக்களை புத்திசாலித்தனமா பயன்படுத்தணும். உங்ககிட்ட ஒரு வீடு இருக்கா, அதை வாடகைக்கு விடலாம். ஒரு கார் இருக்கா, அதை ஷேரிங் பண்ணலாம். இல்லைன்னா உங்ககிட்ட இருக்க திறமை ஒன்று, உங்ககிட்ட இருக்க திறமை ஒரு சொத்து தான். அதை வச்சு இன்னும் நிறைய சம்பாதிக்கலாம். இருக்கிறத வச்சு இல்லாததை உருவாக்குறது தான் புத்திசாலித்தனம்னு சொல்லுவாங்க. கற்றுக்கிட்டே இருக்கணும். பணம் சம்பாதிக்கிறது ஒரு கலை. புதுசா என்னென்ன வழிகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் நம்மளால முன்னேற முடியும். புக்ஸ் படிக்கலாம், யூடியூப்ல வீடியோஸ் பார்க்கலாம், இல்லைன்னா வெப்சைட்ல கட்டுரைகள் படிக்கலாம். அறிவு தான் நம்மளோட பெரிய சொத்து. இந்த 5 விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் செஞ்சா கண்டிப்பா அந்த எலி ஓட்டத்திலிருந்து தப்பிக்கலாம். கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா நல்ல சேஞ்ச் உங்க லைஃப்ல நடக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.